ஜூலை மாதம் 5ஆம் திகதி இன்று நீர்கொழும்பு சிறைச்சாலையில 2 குழுக்களுக்கு இடையில ஒரு மோதல். இதுதான் இன்று பரபரப்பா இருக்கிற செய்தி. இலங்கையை பொறுத்தவரையில இந்த 2 குழுக்களுக்கும் இடையில இடம்பெற்ற மோதல் காரணமாக 35 பேர் இதுவரைக்கும் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவசர சிகிச்சை பிரிவுல 2 பேர் இன்னும் சிகிச்சை பெற்று வராங்க. மேலதிகமான சிகிச்சைகளுக்காக 10 பேர் கொழும்பினுடைய தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. 10 பேருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கும். அதே நேரத்தில் இந்த குழுக்களுக்கு இடையிலான மோதல்ல 2 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் வந்த செய்தியின் அடிப்படையில் ஆரம்ப கட்ட விசாரணைகள்ல போதைப்பொருள் தொடர்பாக அல்லது போதைப்பொருள் கடத்தல் ஒன்று இடம்பெற இருந்தது. அந்த கடத்தல் தொடர்பான தகவல்களை ஒரு குழு வழங்கியது. அந்த குழுவுக்கு எதிராக இன்னும் ஒரு குழு மோதல்களை அல்லது தாக்குதல்களை நடத்தியதாகத்தான் இந்த ஆரம்ப கட்ட செய்திகளிலிருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கு. எனவே மேலதிகமான பாதுகாப்புகள் இப்பொழுது மேலதிகமான விசாரணைகள் நடந்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கிடையில அங்கிருந்த பெண் கைதிகளும் ஒரு எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை நடத்தியிருந்தாங்க. கூரை மேல் ஏறி இது தொடர்பான காட்சிகளும் செய்திகளில் பார்க்க கிடைத்தது. அது மட்டுமில்லாமல் இன்னும் ஒரு தொகுதி கைதிகளும் அங்கு கூரை மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் இறுதியாக கிடைத்த செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அமைச்சர் பிமல் ரத்நாயக்க போக்குவரத்து அமைச்சர் ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு வெளியேறும் போது ஊடகவாளர்கள் அவரிடம் சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அதுல சில பதில்கள் சொல்லிருக்காரு. அது இன்றைய நாள்ல பெரிய அளவாக பல ஊடகங்கள்ல பார்க்கப்படுகிற செய்தியாக மாறி இருக்கிறது. அப்படி முதல் இலங்கையினுடைய அரசாங்கத்திடம் அல்லது நிதி அமைச்சிடம் டொன் கணக்குல பணம் இருக்கிறது, காசு இருக்குது, டொன் கணக்குல காசு இருக்குது. என்னதான் அதிகளவான காசு இருந்தாலும் சில வேலைகளை செய்ய முடியாமல் இருக்கிறது. கடந்த காலங்களுடைய அரசாங்களுடைய சில திட்டங்கள் நடவடிக்கைகள் இது எல்லாத்தையும் சரிப்படுத்தி தான் சில வேலை திட்டங்களை ஆரம்பிக்க வேண்டி இருக்கிறது. இதனால நீண்ட காலம் இதனால எடுக்கும் சில வேலை திட்டங்களுக்கு. ஆனாலும் கூட வருகின்ற நாட்களில் வீதி அபிவிருத்தி, பாலங்கள், பேருந்து சேவைகள், பாடசாலை அபிவிருத்தி என்று இந்த பணத்தை வைத்து நாங்க அபிவிருத்தி செய்ய போறோம். இலங்கையினுடைய போக்குவரத்து தொடர்பாக அவர்கிட்ட கேள்வி கேட்கப்பட்டதா? தித்வா புயலினால பாதைகள், குறிப்பாக ரயில் பாதைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு காலத்துல ரயில் எல்லா இடங்களுக்கும் போய் சேரக்கூடிய அளவில் அபிவிருத்தி நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவர் பொய் சொல்ல தேவையில்லை. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கூட எடுக்கலாம். பல இடங்கள்ல இன்னும் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இதெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு 2 வருஷம் எடுக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. உடனடியாக இன்றைக்கு நாளைக்கு இதை செய்து முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரியான பதில்களை வழங்கியிருந்தார். எனவே இலங்கை அரசாங்கத்திட தேவையான அளவு பணம் இருக்கிறது. ஆனால் சில வேலை திட்டங்களை உடனடியாக செய்ய முடியாமல் இருக்கிறது அப்படின்ற கருத்துக்களையும் வெளியிட்டார். காரணம் அரசாங்கத்திடம் காசு இல்லை அப்படின்ற பல விமர்சனங்கள் இருக்கு, எதிர்கட்சிகளுடைய விமர்சனங்கள் இருக்கு. இதுக்கான பதிலாக தான் ஊடகவாளர்கள் கேட்ட கேள்விக்கு அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இந்த பதிலை வழங்கியிருந்தாரு. இலங்கையினுடைய புலனாய்வு துறையினுடைய தகவல்களின் அடிப்படையில, விசாரணைகளின் அடிப்படையில கடந்த காலங்களில் பாதாள உலக குழுக்களோடு தொடர்புடைய போலீசார் தொடர்பான தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்துக்குள்ள மட்டும், இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றதுக்குள்ள மட்டுமே 1000 போலீசார் கடமையிலிருந்து விலக்கப்பட்டிருக்காங்க. பாதாள உலக குழுக்களோடு தொடர்புல இருந்தார்கள் அப்படின்ற அடிப்படையில் இதுல இன்னும் ஒரு புலனாய்வு தகவல் ஒன்று வெளியாகி இருப்பதாக சிங்கள பத்திரிகை ஒன்று நல்ல செய்தி வெளியிட்டிருக்காங்க. 200க்கும் அதிகமான போலீஸ் அதிகாரிகள் பாதாள உலக குழுக்களிடமிருந்து சம்பளமே பெற்றிருக்காங்க. அதாவது போலீஸ் சம்பளமும் போயிருக்கு, அவங்களுக்கு பாதாள உலக குழுக்களிடமிருந்தும் சம்பளம் பெறப்பட்டிருப்பதாக விசாரணைகள்ல தெரிய வந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கிடையில 1000 பேர் பதவியிலிருந்து விலக்கப்பட்டிருக்காங்க. 2000க்கும் அதிகமான போலீசார் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க. இப்ப இந்த 200 பேருக்கும் அதிகம் அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த மாதிரி பலதரப்பட்ட விடயங்கள் கடந்த காலங்கள்ல குறிப்பா பாதாள உலக குழுக்களோடு அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், குறிப்பா அரசியல்வாதிகள், போலீஸ் அதிகாரிகள், போலீசார் என்று ஏராளமான தொடர்புகள் இருப்பது இப்பொழுது விசாரணைகள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வர ஆரம்பித்திருக்கிறது. இந்த விஷயம் அதே போல ஒரு விசாரணையில் தான் வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கு. இலங்கையில இறக்குமதிக்கு தான் நாங்க அதிகமான பணம் செலவழிக்கிறோம்ன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த அடிப்படையில இந்த இறக்குமதிக்குள்ள அரிசி இறக்குமதி இந்த வருஷம் கொஞ்சம் அதிகரித்திருக்கிறது. இந்த 5 மாதங்கள், வருஷத்தினுடைய 5 மாதங்கள்ல மட்டுமே 90 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு அரிசி மட்டுமே இறக்குமதி செஞ்சிருக்கோம். இலங்கை ரூபாயில பார்த்தோம்னு சொன்னா 3017 கோடி ரூபாவுக்கு அரிசி இறக்குமதி செஞ்சிருக்கோம் கடந்த 5 மாதங்கள்ல. மே மாதத்துல மட்டுமே 49 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு நாங்க அரிசி மட்டுமே இறக்குமதி செஞ்சுக்கோம். கிட்டத்தட்ட 1642 கோடி அரிசி இறக்குமதிக்கு இவ்வளவு செலவழிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது ஒரு தரவாக இன்றைய நாளில் வெளியாகி இருக்கிறது. பெரிய அளவான தொகை. கிட்டத்தட்ட நாங்க எரிபொருளுக்கு தான் அதிக அளவான செலவு, அதிக அளவான பணம் இறக்குமதிக்காக செலவழிக்கிறோம். அரிசியும் அந்த அளவுக்கு வந்துடும் போல அந்த அளவுக்கு பெரிய தொகை கொடுத்து அரிசி நாங்க இறக்குமதி செஞ்சிருக்கோம். வங்கியில வைப்பு செய்து
அதன் மூலமாக வருகின்ற வட்டி வருமானத்துக்கு வரி இருக்கு. இந்த வரி பொதுவா எல்லாருமே செலுத்த தான் வேணும். அத எடுத்துட்டு தான் வங்கி வந்து அந்த வட்டி வருமானத்த நமக்கு தருவாங்க. ஆனால் முதியோர் கணக்குகள்ல வைப்பு செய்யப்பட்டிருக்கின்ற வட்டி, அதாவது பணங்களுக்கு வர வட்டி வருமானத்துக்கு வரி இல்ல அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சொன்னாலும், முதல்ல அந்த வரிய எடுத்து தான் பணம் குடுப்பாங்க. ஆனா நம்ம டின் நம்பர குடுத்து, அதுக்கு பிறகு நமக்கு வர வருமானத்த வச்சுக்கொண்டு அத கணக்கு காட்டி அந்த வரிய மீள பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும், பல இடங்கள்ல 99% முதியோர் கணக்குகளிலிருந்து பெறப்படுகின்ற வட்டி வருமானத்துக்கு வங்கிகளால் எடுக்கப்படுகின்ற வரிய மீள பெற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. தொடர்பான பலதரப்பட்ட முறைப்பாடுகள் செய்யப்பட்டாலும் இன்னும் அதற்கான தீர்வு வழங்கப்படலைன்னு சொல்லி சொல்லப்படுது. இதோட நமக்கு தெரியும், கடந்த கால அரசாங்கங்களுடைய ஆட்சியாளர்கள், அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஜனாதிபதிமார், பிரதமர்மார் இவங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அரச கட்டிடங்கள், அரச சொத்துக்கள் இருந்து வெளியேறும்படி அரசாங்கம் குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த கட்டிடங்களை வந்து பெரிய பெரிய தேவைகளுக்கும் வருமானம் ஈட்டக்கூடிய வகையில இதை பயன்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும், இதுவரைக்கும் கையளிக்கப்பட்ட 25 மாளிகைகள்ல இன்னும் 16 மாளிகைகள், கட்டிடங்கள் எந்தவித பாவனையும் இல்லாம கடந்த 1.5 வருஷமாக இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது. இது தொடர்பாக இப்பொழுது பலதரப்பட்ட இடங்கள்ல பேசப்படுது. பல இடங்கள்ல இதை பாவிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுத்தாலும் இன்னும் 16 கட்டிடங்கள் அப்படியே தான் இருக்கான். இது பாழடைகின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் சில செய்திகள்ல இன்றைய நாள்ல பார்க்கிறது. சிங்கள ஊடகம் ஒன்று இன்றைய நாள்ல செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. அமெரிக்காவுடைய பல்கலைக்கழகம் ஒன்று ஒரு தரவு வெளியிட்டிருக்காங்க. மன அழுத்தத்தால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க எதனால அதிகமா பாதிக்கப்படுறாங்க, ஏன் பாதிக்கப்படுறாங்கன்ற ஒரு பெரிய ஆய்வின் மூலமாக சில தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. அதிகமானவங்க மன அழுத்தத்தால பாதிக்கப்படும் போது, ஒரு மன அழுத்தம் அப்படின்றது ஒருத்தருடைய கட்டுப்பாட்டை இழந்த விஷயமாகவே இருக்கு. அதை நம்மளால கட்டுப்படுத்தவே முடியாது. நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. நம்மளை தாண்டிய நம்மளால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு நிலை தான் இந்த மன அழுத்தம் அப்படின்றத கண்டறிஞ்சிருக்காங்க. அதை நாம சரி செய்யறது அப்படின்றது அவ்வளவு இலகுவானது இல்லை. அதுக்கு முதல்ல போறதுக்கு முதல்ல நாம அதுல இருந்து விலகி கொள்ளணும் அப்படின்ற அறிவுரையும் வழங்கியிருக்காங்க. அதிகமானவங்க இப்ப தற்காலத்துல எதுக்காக மன அழுத்தத்தால பாதிக்கப்படுறாங்கன்னு சொன்னா, குறிப்பா பிரிவுகள், தங்களோட அன்பானவர்கள் பிரியும் போது அதனால பெரிய அளவான மன அழுத்தத்துக்குள்ளாறாங்களாம். நிதி பிரச்சனை, அதோடு வேலை தளங்கள்ல ஏற்படுகின்ற அந்த அழுத்தம் காரணமாக பெரிய அளவான மன அழுத்தம், இதுதான் 3 தான் பிரதானமாக காரணமாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இதிலிருந்து விடுபடுறதுக்கு மிகப்பெரிய அளவுல போராடுறாங்க இப்ப இருக்கிற மக்கள்னு சொல்லப்படுது. ஆனாலும் கூட இதிலிருந்து விடுபடுறதுன்றது அவ்வளவு இலகுவானது அல்ல. இதனால என்னென்ன பாதிப்புகள்னா, தூக்கம் இல்லாதது, திடீரென்று வந்து நமக்கு சோறு ஏற்படுறது, அதோட கோபம் ஏற்படுறது, இந்த மாதிரி உடல் எடை அதிகரிப்பதுன்ற பலதரப்பட்ட காரணங்களை நம்மளால உணரக்கூடியதாக இருக்கு. நமக்கு மன அழுத்தம் இருக்கு அப்படின்னும் போது சம்பந்தமே இல்லாம சில விஷயங்கள் இருக்கு. இதுல முக்கியமான விஷயமாக இந்த அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எனவே பல கோடிக்கணக்கான மக்களிடம் எடுக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் தான் இந்த தகவலை ஒரு அமெரிக்காவுடைய பல்கலைக்கழகம் இன்று நாள்ல வெளியிட்டிருக்காங்க. கடந்த காலங்களில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான போர்னால ஏற்பட்ட தடங்கள் காரணமாக பலதரப்பட்ட போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டிருந்தது. கட்டாருக்கும் ஈரானுக்குமான போக்குவரத்துகள், எண்ணெய் போக்குவரத்துகள், உணவு பரிமாற்ற போக்குவரத்துகள், கப்பல் போக்குவரத்துகள் கடந்த பிப்ரவரிக்கு பிறகு முதல் தடவையாக இன்று நாளில் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக ஈரானிய தூதரகம், கட்டாரில் உள்ள தூதரகம் இன்று நாளில் அறிவிச்சிருக்காங்க. எனவே இந்த விஷயம் இன்று நாளில் பார்க்கப்பட்ட செய்தியாக மாறியிருக்கிறது. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. சுருக்கமான விரைவான செய்திகள் நீங்க வாட்ஸ்அப் மூலமா உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.